எங்களை மாதிரி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து பெரிய ஆளாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க சின்ன வயசுலேருந்தே நமக்கு நல்லா தெரியும். எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு விடிவெள்ளியாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எதிர்கால பெண்களுக்காக அவங்களுக்கு போராடக்கூடிய குணமும் அவங்களுடைய திறமையும் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ளே இருக்குது. சௌமியா அன்புமணி வந்து பக்கத்து கிராமம் மேலப்பட்டில் தான் வந்து பிறந்து வளர்ந்தவங்க. வந்தாங்கன்னா எல்லா வீட்டையும் பார்த்துட்டு தான் போவாங்க. சின்ன வயசில் குடும்பத்தோடு எல்லோரும் பசங்களோடு அவங்க விஷ்ணு பிரசாத், சௌமியா, அவங்க அப்பா அம்மா எல்லோரும் வந்து குடும்பத்தோடு 40 பேர் நாங்கள் இந்த குடும்பத்தில் இருந்தோம். அப்போ எல்லோரும் பொங்கல் வச்சு எல்லா விழாவும் அவங்க தான் வந்து சிறப்பாக நடத்தி வச்சுட்டு போவாங்க. சின்ன வயசுன்னா அவங்க அப்பா கூட வருவாங்க, கடைக்கு வந்து வருவாங்க, வர சொல்ல காயெல்லாம் வாங்குவாங்க. அவங்கள பற்றி நல்ல குணம், நல்ல பழக்க வழக்கங்க, மரியாதை இருக்கும். வந்து பொங்கலுக்கு எப்போதும் வருவாங்க. வந்தாங்க இப்போ கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. கோயிலுக்கெல்லாம் போவாங்க, பயிர் கழனியெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. எங்களை மாதிரி அவங்களும் விவசாயம் பண்ணணும், விவசாயம் நல்லா இருக்கணும், நாடு நம்மள மாதிரி நம்ம ஜனத்துங்களாம் நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க. சௌமியா அன்புமணி மேடம் வந்து ஊருக்கு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் அவங்க துணி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எல்லார்கிட்டும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து தனியாக வந்து பழகுவாங்க, எளிமையாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னாக்கா ஒரு படி என்னன்னாக்கா தயால குணம் ஜாஸ்தியாகும். எல்லா வீடு வரும். இப்போ என்ன ஒரு விசேஷம்னா கூட எல்லா வீட்டுக்கும் வந்து சொல்லிட்டு போவோம். வாங்க கல்யாணத்துக்கு வாங்க, அப்புறம் இந்த மாதிரி வாங்க, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம், இதெல்லாம் நல்லா பேசுவோம். அது இது அதாவது டவுனுக்கு இருன்றதே இல்லை, இது கிராமத்தில் இருந்ததுனால எல்லாருமே கிராமத்தில் இருக்கிற மாதிரியே நல்லாவே பேசுவோம். எங்கே இந்த ஊரை வந்தாவே அப்படி தான் அந்த மாதிரி நிலமை. நல்லா எல்லாருமே கும்பலாக இருப்போம். நாங்கள் எந்த போனால் எல்லாம் சாப்பாடு எங்கள் அண்ணி வாண்ணி அப்படின்னு நல்லா எதுவுமே பழகும். நல்லா எங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறாரு, எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவோம். அரசியல்வாதியிலே மிக சிறந்தவர்கள் வந்து சௌமியா அன்புமணி தான். அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதியிலே, அதுவும் பெண் அரசியல்வாதியிலே முனைவர் பட்டம் பெற்று படித்து நம்மளுக்கு எல்லாம் நல்ல விஷயம் எதிர்பார்க்கறதுக்கு முன்னே ஜெயலலிதா தான் நினச்சோம். ஆனால் இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலவே இந்த மாதிரி இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சௌமியா அவர்கள் சேப்பாளத்திற்கு வந்தாங்க வீட்டுக்கு. அப்போது நாங்கள் நாடகம் பண்றப்ப எங்க சோர்த்தி வச்சோம். அவங்க கிட்ட அந்த நடவடிக்கை ஏற்று உடனே எங்களுக்கு நாடகம் மன்றம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. ரொம்ப நன்றி. அதுவும் அவங்க கையாலேயே வந்து நடந்து வந்து திறந்து வைத்தார்கள் எங்களுக்கு. 3 வருஷமா வேலைக்கு போயிட்டு வந்துன்னு இருக்கேன். சாயந்தரம் தான் வந்து இறங்குவேன். நைட் இருந்தாலும் அப்போல்லாம் லைட் இல்லாத இருந்தது. இப்போ சௌமியா மேடம் வந்து ஐமாஸ் லைட்டு வந்து தந்து வச்சுன்னு இருக்காங்க. இப்போ பயம் இல்லாத வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம செய்யாறுல மெயினான ஒரு ஸ்டாப்பிங் சௌந்தரி தியேட்டர், அது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நைட்ல ரொம்பவே இருட்டா இருக்கும். இப்போ நம்ம சௌமியா அன்புமணி மேடம் வந்து அங்க ஐமாஸ் லைட் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது கம்பெனிக்கு போற பாய்ஸா இருக்கட்டும், கேர்ள்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும். நைட் ஷிஃப்ட் போறவங்க, செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டு 11:30க்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து அந்த இடம் இருட்டா இருக்கும். இப்போ அந்த ஐமாஸ் லைட் ஓப்பன் பண்ணி வச்சதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சீஃப் கெஸ்டா வந்தாங்க. அந்த ஐமாஸ் லைட் ஓப்பன் பண்றதுக்கு சீஃப் கெஸ்டா வரும்போது எல்லாரும் வந்து சீஃப் கெஸ்ட்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், பதட்டம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்க வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லாம சகஜமா ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல அவங்க அக்கா தங்கச்சி கிட்டயோ பக்கத்து வீட்லயோ எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுறது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.